அதாவது தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் கீழ அழகுநாச்சியார்புரம் கிராமத்தை சேர்ந்தவர் சுகுந்தன். இவர் வந்து நெல்லை ஜங்ஷன் பகுதியிலே செயல்படக்கூடிய ஒரு பிரபல அல்வா கடையில வந்து 4 1/4 கிலோ அளவிற்கான அல்வா பாக்கெட்டுகளை வாங்கி இருக்கிறார். இந்த நிலையில அதை வந்து தன்னுடைய வீட்டிற்கு கொண்டு போய் தன்னுடைய குடும்பத்தோடு சாப்பிட முயன்றுள்ளார். அந்த நேரத்துல அந்த அல்வா பாக்கெட்டுகளை திறந்து பார்த்த போது அதில் வந்து சிறிய அளவிலான இந்த தேல் குத்தி உள்ளது. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அவர் செய்வதறியாமல் அதை சாப்பிடாமல் அப்படியே வைத்துக் கொண்டு தன்னுடைய செல்போனை எடுத்து அந்த வீடியோவை பதிவு செய்துள்ளார். தொடர்ந்து இது குறித்து தன்னுடைய செல்போன் காட்சிகளை வைத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வந்த நிலையில் இதை தாமாக முன்வந்து நெல்லை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் புஷ்பராஜ் இன்று காலை அந்த சம்பந்தப்பட்ட நெல்லை ஜங்ஷன் பகுதியில் செயல்படக்கூடிய அந்த தனியார் அல்வா கடை நிறுவனத்திலே அதனுடைய குடோன் பகுதி சிந்து பூந்தரை என்று சொல்லக்கூடிய பகுதியிலே இருக்கிறது. அங்கே தன்னுடைய குழுவினரோடு சென்று ஆய்வு நடத்தினார். தொடர்ந்து இது குறித்து விளக்கம் கேட்டு அந்த சம்பந்தப்பட்ட அந்த நிறுவனத்திற்கு ஷோகாஸ் நோட்டீஸும் வழங்கி இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. இந்த சம்பவம் அல்வாவில் தேள் இருந்த சம்பவம் நெல்லை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து இந்த சம்பவத்தில் உறுதி செய்யப்பட்ட தன்மை இருந்ததை தொடர்ந்து நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி திரவிய சம்பத்.